சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. துணை முதல்வர் பதவியை குறிவைத்த கனிமொழி. சட்டசபை தேர்தலில் போட்டி. உதயநிதி அரசியலுக்கு விழுந்த ஆப்பு. கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 2007 தன்னுடைய தந்தையின் செல்வாக்கில் ராஜ்யசபா உறுப்பினரானவர் கனிமொழி. அப்போது குடும்ப வாரிசுகளுக்கு இடையே அரசியல் போட்டி நிலவ கொண்டிருந்த காலம் அது. அழகிரி ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், தயாநிதி மாறன் என ஒரு பக்கம் என திமுக தலைமையை பிடிக்கப் போவது அடுத்தது யார் என்கின்ற அரசியல் போட்டிக்கு இடையில ராஜ்யசபா எம்பி ஆனார் கனிமொழி. 2007 ராஜ்யசபா எம்பியான கனிமொழி அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியாய் இருந்தாலும் கனிமொழியால மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தொடர்ந்து 2 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்த கனிமொழி 2019 ஆண்டு மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும், மத்திய அமைச்சராகி விடலாம் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி பெற்று வெற்றி பெற்றாங்க. ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தது. கனிமொழிக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கல. அதே போன்று கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும், நமக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு கிடைக்கும் என மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கிய கனிமொழிக்கு வெற்றி பெற்றாலும் கூட மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்ததனால அவருக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த நிலையில் இனி அடுத்தடுத்து வரும் தேர்தலில் கூட மத்தியில் பாஜக ஆட்சியை அகற்றுவது மிக கடினமான ஒன்று. அதே தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இப்படி இருக்கையில் எம்பியாக இருந்து காலத்தை ஓட்டி விடாம மாநில அரசியல் பக்கம் திரும்புவதற்கு கனிமொழி முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அரசியல் ராஜதந்திரியான கனிமொழி முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் அவரை அரசியலிலிருந்து ஓரம் கட்டுவதற்கான வேலைகளை செய்தாலும் கூட சாதுரியமாக காய் நகர்த்தி நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையில் அரசியல் சாணக்கியர் என்று சொல்லக்கூடியவர் தான் கனிமொழி. அந்த வகையில் தான் திமுகவில் உயர் பதவியை பெற்றது மட்டுமில்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் தனக்கான தனி அறையும் பெற்றார் கனிமொழி. இந்த நிலையில் தென் மண்டலங்களில் தேர்தலுக்கான முக்கிய பொறுப்பு கனிமொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிலையில் 25 தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு செய்யும் அதிகாரமும் கனிமொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் வரும் சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடியில் சட்டசபை தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவதற்கான முயற்சி இறங்கியிருக்கிறதா, கனிமொழி துணை முதல்வர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் கனிமொழி மாநில அரசியலில் தலையிடுவது உதயநிதி ஸ்டாலினுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இதற்கு காரணம் கட்சியில் உள்ள சீனியர்கள் மத்தியில் உதயநிதியை விட கனிமொழிக்கே செல்வாக்கு அதிகம். இப்படி இருக்கையில் ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைமைக்காக கனிமொழி உதயநிதி இருவரில் யார் என்கின்ற போட்டி வரும்போது கனிமொழியின் அரசியல் ராஜதந்திரிக்கு முன்னால் உதயநிதி விழுந்து விடுவார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அடுத்து ஆட்சியை பிடிக்க போவது? உதயநிதியா, கனிமொழியா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.